நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, கடந்த 28ஆம் தேதி மியான்மர் மற்றும் தாய்லாந்தில் ஏற்பட்ட நிலநடுக்கத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 7.7 ரிக்டர் அளவுகோல் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் அங்கே ஏற்பட்டிருக்கு. இது நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பூமியிலேருந்து ஒரு 10 கிலோமீட்டர் தூரத்துக்கான அதிர்வுகள் வந்து ஏற்பட்டிருக்கு அப்படின்ட்டு சொல்கிறாங்க. இது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்ட்டு தெரியல. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வந்து நம்ம சோசியல் மீடியாவில் வீடியோலாம் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா பயங்கரமான விபத்துகளாக இருக்குது. நிறைய பில்டிங் வந்து இடிஞ்சு வந்திருக்கு, நிறைய மக்கள் வந்து இறந்துருக்காங்க. இது மாதிரி வீடியோவில் நம்ம பார்க்க நேரிடுது. மனுஷனுடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா எதுவுமே நிரந்தரம் கிடையாது. குழந்தைகள், எத்தனை தாய்மார்கள், எத்தனை பெரியவர்கள், எவ்வளோ பேர் இறந்துருப்பாங்க. அவங்களுடைய குடும்பங்கள் படுற கஷ்டங்கள்லாம் என்ன, இதெல்லாம் பார்க்கும்போது நம்மளுக்கே கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஒரு சில வீடியோ இருக்குது, வாங்க வீடியோ பார்க்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா அந்த பில்டிங்லாம் பாருங்கள், அப்படியே ஃபுல்லாக இடிஞ்சு அப்படியே விழுது. என்னதான் பண்ணுறது, எப்படி பாருங்கள், எவ்வளோ மக்கள் வந்து அலறி அடிச்சுட்டு நிற்கிறாங்க பாருங்கள். இதெல்லாம் பாருங்கள், இந்த பில்டிங் எந்த அளவுக்கு பெருசாக இந்த பில்டிங் கட்டிருக்காங்க. அங்கேவும் பார்த்தீங்கன்னா இது மாதிரி நிலநடுக்கம். இது மேலே வந்து ஸ்விம்மிங் பூல் மாதிரி இருக்குது. அங்கே இருக்க தண்ணிலாம் வந்து ஓவர்ஃபுல் ஆகிட்டு அந்த நிலநடுக்க அதிர்ச்சியில் அங்கே வந்து லீக் ஆகி தண்ணியெலாம் கொட்டுது. சரிங்க, எந்த அளவுக்கு நிலநடுக்கம் ஏற்பட்டிருந்தா, எந்த அளவுக்கு நிலநடுக்கம் ஏற்பட்டால் இந்த அளவுக்கு வந்து பில்டிங்லாம் ரொம்ப சேதாரம் அடைஞ்சிருக்கு. மேலே முன்னாடி நம்ம பார்த்துருப்போம் இல்லையா, இது மேபி வந்து எனக்கு என்னென்னா இது மாதிரி ஒரு பில்டிங் இருக்குல்ல, இந்த இடத்த வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்விம்மிங் பூல் மாதிரி இருக்கு இல்லையா. ஸோ அது மாதிரி இடத்த இவங்க இது மாதிரி இருப்பாங்க. ஒரு கப்புள்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வந்து ரிலாக்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க அந்த ரூமில். அந்த இடத்த ஏற்படுற நிலநடுக்கம் பாருங்கள், அந்த அதிர்வு வந்து எந்த அளவுக்கு வந்து அடைஞ்சிருக்குன்னு பாருங்கள். பார்த்தீங்கன்னா அந்த லாஸ்ட் ஃப்ளோரில் இருக்க இது இந்த அளவுக்கு வந்து நிலநடுக்கம் வந்து ஏற்பட்டிருக்கு பாருங்கள். இவங்களாம் எந்த அளவுக்கு பதறியிருப்பாங்க, எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டுருப்பாங்க, எவ்வளோ பேர் வந்து இறந்துருப்பாங்க. ஸோ இயற்கைக்கு எதிரான விஷயங்கள் எதுவுமே நம்ம செய்யக்கூடாது. இயற்கை தான் நம்மளோட கடவுளை. அது மாதிரி இருக்கும்போது நம்ம இயற்கைக்கு எதிரான ஒரு சில விஷயங்களை செய்யும்போது இது மாதிரி வந்து விளைவுகளை வந்து நம்ம சந்திக்க ஏற்படுது. இதெல்லாம் பார்க்கும்போது அங்கே இருந்தவங்கலாம் வந்து பயத்தின் உச்சகட்டத்துக்கே போயிருப்பாங்க. எந்த அளவுக்கு வந்து கஷ்டப்பட்டுருப்பாங்க பாருங்கள். ஸோ இந்த நிலநடுக்கத்தை பற்றி நம்மளும் ஒரு வீடியோ பார்த்தோம். ஒரு விழிப்புணர்வு வீடியோ மாதிரி தான் நம்ம போடுறோம். இங்கேயும் பார்த்தீங்கன்னா நிறைய இயற்கை வளத்தெல்லாம் அழிச்சிட்டு பில்டிங் கட்டுறது, ரோடு போடுறது, இது மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய நடந்துட்டுருக்கு. நம்ம இயற்கை வளத்தை வந்து பாதுகாக்கணும். இயற்கையை நம்ம பாதுகாத்தா தான் நம்மளும் நல்லபடியாக வாழ முடியும். இது மாதிரி நிலநடுக்கம் எப்போ வேணாலும் வந்து ஏற்படலாம். மலைகள், காடுகள் இதெல்லாம் அழிக்கிறத நிறுத்திட்டு இயற்கை வளத்தை பாதுகாத்து நம்ம வாழ வேண்டும். நம்ம எப்பயுமே இயற்கையை சார்ந்தே தான் வாழணும். நம்ம என்னதான் நவீன நாகரிகத்தில் நம்ம வந்து உள்ளே வந்துட்டாலும், ஆனால் இயற்கை தான் வந்து முதன்மையானது. அந்த இயற்கைக்கு அப்புறம் தான் எல்லாமே. ஓகேங்களா? அதனால் நம்ம வந்து இயற்கையை எதிரானவராக மாறுறதை விட்டுட்டு இயற்கையோடு ஒன்று வாழ வேண்டும் என்று கேட்டுக்கிறோம். நன்றி, வணக்கம். இன்றைக்கி இருப்பாங்க, நாளைக்கு வந்து அவங்க இல்லாமல் போவாங்க. ஸோ நம்ம இருக்கிற வரைக்கும் நல்லா வாழ்ந்துட்டு தான் போகணும். மற்றவங்கள வந்து கெடுக்க நினைக்கிறது, மற்றவங்கள அழிக்க நினைக்கிறது தான் அது மனுஷனுடைய இயல்பான ஒரு அவங்களுடைய குணத்திலே இருக்குது. ஆனால் வந்து அது மாதிரி விஷயங்கள்லாம் வந்து இருக்கக்கூடாது. நம்மளும் வாழணும், மற்றவங்களும் வாழணும் அப்படின்ட்டு நினைக்கிற குணங்கள் வந்து மக்களிடையே வரணும். அப்படி வந்தால் தான் எல்லாருமே வந்து நல்லா இருக்க முடியும்.